வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ஆகஸ்ட் 11 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கான வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தென் வந்து சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அப்டேட்டான டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கும் வரும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2க்கான ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 11/8/2026 இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கான நம்பர் பார்த்தோன்னா 740, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7. தென் ஃபஸ்ட்டு பேஜில் நமக்கு நார்மலாக வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுற டேட் என்னென்னு பார்த்தோன்னா 11/8/2026, அதாவது இன்னையிலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 9/9/2026 நைட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. 13/9 15/9 வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. 1/11/2026, அதாவது நவம்பர் 1, 2026 வந்து ரிலீஸ் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவம்பர் 11, 2026 நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு இந்த டேட்டில் கன்ஃபார்மாக வந்து ப்ரிலிமினரி இந்த வருஷம் நடக்குமான்றது வந்து டவுட்டு தான். இதுக்கான காரணம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும் வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருந்தாங்க, 6 செப்டம்பர் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 27 செப்டம்பராக மாற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக அதே டேட்டுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் வந்து எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 2.5 மாதத்துக்கிட்ட டைம் கிடைக்கும். எக்ஸாம் டேட் தள்ளி போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் வந்து டைம் கிடைக்கும். அதாவது நவம்பர் 1லேருந்து நவம்பர் 10க்குள்ளே நமக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரலாம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு குரூப் 2க்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டோட்டலாக குரூப் 2க்கு மட்டும் 41 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான். மேபி வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு குரூப் 2A சொல்லுவோம்ல, அதுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோன்னா டோட்டலாக 780க்கு மேலே கொடுத்துருக்காங்க குரூப் 2Aக்கு. இது போன வருஷத்தோட குரூப் 2Aவில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான வேகன்சி தான். போன வருஷம் வந்து 500லேருந்து 550 590 சம்திங் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 700 கிட்ட குரூப் 2Aக்கு வந்திருக்கு. டோட்டல் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு யாரும் ஹோப்பை விட்டுறாதீங்க. மேபி ஃப்யூச்சரில் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து குரூப் 2 குரூப் 2Aக்கில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவையானது என்னவோ வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்டையும் போடுங்க. கூடவே வந்து ஹோப்பையும் விட்டுறாதீங்க. ஹோப்போட எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வேகன்சியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அல்லது எக்ஸாம் எப்போ வரும் இதுக்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையிலேருந்து 9வது மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 9/9/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. மேலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெயிலர் பார்த்தோன்னா, ஜெயிலர் போஸ்ட்டில் வந்து மென் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 165. யாரை தவிர்த்துட்டுன்னு பார்த்தோன்னா SC ST SCA இவங்களை தவிர்த்துட்டு மீதி எல்லா கம்யூனிட்டிக்கு வந்து 165 இருக்கணும். அதே இது SC ST SCA கம்யூனிட்டிக்கு வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும். கூடவே வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அதர் கேண்டிடேட் வந்து 81. அது கூடவே வந்து SC ST SCA கேண்டிடேட் வந்து 79 வந்து நார்மல் சைஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து எக்ஸ்ட்ரா 5 கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் தென் வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் இதுக்கெலாம் அப்ளை பண்ணணும். இது கூடவே வந்து விமன் கேண்டிடேட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில போஸ்டிங்க்கு என்னென்ன ஐ விஷன் இருக்கணும், ஐ விஷனுக்கான ஸ்டாண்டர்ட் அளவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போய்ட்டு ஐ செக் பண்ணி அதுக்கான ஃபிசிக்கலி ஃபிட்டுன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. மேபி கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த குரூப் 2 போஸ்டிங் குரூப் 2 அண்ட் வந்து 2A போஸ்டிங் சில போஸ்டிங்கில் வந்து நமக்கு ஐ விஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போவே வந்து அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னா குரூப் 2 அண்ட் வந்து குரூப் 2A போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து இந்த குரூப் 2 குரூப் 2Aக்கான போஸ்டிங்க்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கில் எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க, அது கூடவே எந்தெந்த போஸ்டிங்க்கு
மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் A to Z இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் வந்து ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற குரூப் 2A நோட்டிஃபிகேஷனை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து TNPSC குரூப் 2Aக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்களுக்கும் சொல்லிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.